வியூவர்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடியை பற்றிங்க பார்ப்போம். அதுக்கு பேர் வந்து தொட்டாட் சினிங்கி, இல்லைன்னா தொட்டாட் சுருங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து நோ டச் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதோட குடும்பம் வந்து என்னென்னா ஃபேபேசி குடும்பத்தை சேர்ந்தது. அதாவது துளசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த துளசி வந்து மூலிகைகளின் ராணின்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஒரு அங்கமாகவே பாவிக்கிறோம். கடவுளுக்கு படைக்கிறோம், கடவுளாகவே அதை நம்ம பூஜிக்கிறோம். நம்ம குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட துளசின்னு பேர் வச்சு நம்ம பேர் வச்சு கொண்டாடுற அளவுக்கு சமூகத்தில் ஒரு அற்புதமான அங்கம் வகிக்குதுன்னா அது துளசி செடி மட்டும்தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம தொட்டாட் செடிங்க வந்து அந்த அளவுக்கு கொண்டாடுறதில்லை. அது ஏன்னு தெரியல. ஏன் இந்த துளசி இந்த தொட்டாட் செடிங்க வந்து சோசியல் ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு தெரியல. வாங்க நம்ம அந்த தொட்டாட் செடிங்க செடியை பற்றி இங்கே பார்ப்போம். அதாவது இந்த தொட்டாட் செடிங்க வந்து ஆர்ஜின் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இது மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா நாடுகளிலிருந்து வந்தது. சவுத் ஈஸ்ட் ஆசியாவில் வந்து இது ஒரு மூலிகை செடியாக கருதுகிறாங்க. பொதுவாக வந்து இது 2 வருஷம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு தரையில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி வகையை சேர்ந்தது. இது வந்து முதல் வருஷத்தில் நல்ல ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். அதாவது 1 to 2 மீட்டர் வரைக்கும் வளர்ந்துடும். 2வது வருஷத்தில் வந்து ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் ஆகும். இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதையை வந்து நம்ம பிளான்டேஷன் பண்ணோம்னா படார்னு இல்லாத ஒரே நாள் 2 நாள் வளர்ந்து வந்துடாது. இந்த விதை வந்து ஜெர்மினேட் ஆக வளர்கிறதுக்கே வந்து குறைஞ்சபட்சம் 3 மாதம் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து செடியாக இந்த சாயிலேருந்து க்ரோத் ஆகி வரும். இதில் 2 விதமான டைப் இருக்குங்க. முதல் டைப் வந்து என்னென்னா இந்த நீர்நிலைகள் ஆறை ஒட்டி இருக்கிற இடங்களில் வளரக்கூடியது. இன்னொன்று வந்து ஆல் ஓவர் எல்லா இடங்களையும் வளரக்கூடியது. அந்த மாதிரி 2 விதமான டைப் இருக்குது. பொதுவாக வந்துங்க உங்களுக்கே தெரியும், இந்த செடிகள் மரங்களுக்கு வந்து பிரெயினோ நெர்வ்ஸோ கிடையாது. மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி நெர்வ்ஸோ பிரெயினோ கிடையாது. அதனால அது உணர்ச்சிகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாது, உணர்ச்சிகளும் இருக்காது அப்படின்னு சில அறிவியலாளர்கள் தங்களுடைய கருத்தை பெரும்பாலான அறிவியலாளரே கருத்தை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மைமோசா பொடிகா தொட்டாட் சினிங்கிக்கு வந்து என்னென்னா உணர்ச்சிகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய செல்கள் மனுஷனுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி செல் வந்து இந்த மைமோசா பொடிகா, அதாவது இந்த தொட்டாட் சினிங்கிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் கருத்தை வச்சுருக்காங்க. அதனால் மேக்னெட்டிக் வைப்ரேஷன் இல்லை ரேடியேஷன் இதை வந்து என்னென்னா இந்த செடி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த பிளான்ட்டை வந்து நம்ம டச் பண்ணும்போது அந்த வைப்ரேஷனை வந்து நம்ம உடலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்து நம்ம உணரலாம் அப்படின்னு சொல்லியும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. பொதுவாக வந்து செடிகள் மரங்கள் சில மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேப்ப மரம், பலா மரம், தூங்குமஞ்சி மரம், இந்த மரங்கள்லாம் சில கெமிக்கல்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். என்ன கெமிக்கல் செக்ரேட் பண்ணோம்னா, அதாவது அந்த வெளியிலிருந்து ஒரு பூச்சிகள் விலங்குகள் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காண்டி இந்த கெமிக்கல்ஸ் வந்து செக்ரீஷன் பண்ணால் இதை எப்படி நம்ம தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய காரையோ வண்டியோ வந்து அந்த மரத்தை கீழே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த செக்ரீஷன் கெமிக்கல்ஸ் வந்து வண்டி மேலே இருக்கிறத நல்லா பார்க்கலாம். இந்த மைமோசா பொடிகான்னு சொல்கிற மாதிரி தொட்டாட் சினிங்கி இந்த செடியில் வந்து 2 முக்கியமான மெக்கானிசம் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், இன்னும் வந்து ஆஸ்மாட்டிக் பிரின்சிபல். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்னால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது என்னென்னா செடி வந்து இந்த இலைகள் வந்து சூரிய ஒளியை வாங்கிட்டு கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றி தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிச்சுக்குது அப்படின்னு சொல்கிறது. அதாவது குளோரோபிளாஸ்டில் தான் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அந்த இலையில் இருக்கிற குளோரோபிளாஸ்டில் தான் நடக்கும். அதுக்குள்ளே தான் பசுங்கடிகள்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இது இருக்குது. அது மலிவாக தான் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து இந்த செடிகள்னாலும் சரி மரங்கள்னாலும் சரி நடத்துது. இந்த ஆஸ்மாட்டிக் பிரின்சிபல்னால் என்னென்னா, இந்த ஆஸ்மாட்டிக் பிரின்சிபல் அதாவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து முக்கியமான இடத்தை வகிக்குது இந்த தொட்டாட் சினிங்கில். அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மூலியமாக தான் அந்த இலைகள்லாம் சுருங்குது. வாங்க இந்த ஆஸ்மாசிஸ்னால் என்னன்னு பார்ப்போம். அதாவது ஹையர் கான்சன்ட்ரேஷன் சால்வெண்ட்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் சால்வெண்ட்டுக்கு வாட்டர் மாலிகுல் செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேர் தான் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆஸ்மாசிஸ் நடக்கும்போது, அதாவது வாட்டர் மாலிகுல் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்கே ஒரு ப்ரெஷர் ஏற்படும். அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. சேம் பிரின்சிபல் தான் இந்த நம்ம தொட்டாட் சினிங்கிலையும் நடக்குது. அந்த நடக்கிறதுனால தான் அந்த இலை வந்து மூடிக்குது. சப்போஸ் இப்போ இலை இருக்குது, தொட்டாட் சினிங்கி இலை இருக்குது, இது ஒரு காம்பவுண்ட் லீவ்ஸ், ஒரு சிங்கிளாக இருக்காது இலை வந்து ஒரு காம்பவுண்ட் லீவ்ஸு. இப்போ அந்த இலையை தொடுறோன்னு வச்சுக்கங்களேன், நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து அந்த இலைக்கு போகும். அப்போ இலையில் இருக்கிற தண்ணி என்ன ஆகுதுன்னா அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகி இலையினுடைய காம்பினுடைய
இலையுடைய அந்த தண்டு இருக்குன்னா இலை தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டில் கடைசி பகுதிக்கு போகும். கடைசி பகுதியில் என்ன ஆகுனா அந்த இலையுடைய காம்போட எண்டும் அந்த செடியினுடைய ஸ்டெம்பும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு பவுச்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது முண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். அதில் வந்து அது வந்து என்னென்னா ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேனில் ஆனது, அதாவது ஒரு லைட் மெம்பரேனில் ஆனது. இந்த வாட்டர் மாலிகுல் என்ன ஆகும்னா இந்த வாட்டர் அதாவது அந்த இலையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த செமி பெர்மியபிள் அந்த முண்டு மாதிரி இருக்குது, அந்த முண்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கும், அங்கே போய் இருந்துக்கும். அப்போ இங்கே வந்து வேக்குவம் ஆயிரும், அதாவது இந்த இலையில வந்து வேக்குவம் ஆயிரும். இப்போ இலையில வந்து வெற்றிடமானா இல்லைன்னா இலை வந்து சுருங்கிக்கும். அப்போ இலை சுருங்கின இலை வந்து எப்போ வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகுனா குறைஞ்சபட்சம் 15லிருந்து 30 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னால் அந்த இலை வந்து விரிஞ்சிக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஏற்படுது. அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அந்த தண்டினுடைய அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செமிபெரல் மெம்பரல் அந்த முண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஏற்படுறதுனால தான் இந்த மாதிரி இலை சுருங்கிக்குது. வாட்டர் வந்து அங்கே தள்ளி போய் அந்த தண்டில் போய் நின்றுக்கிறது, அந்த பவுச்சில் போய் நிற்கிறதுனால இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் பல அறிவியலாளர்கள் தங்களுடைய கருத்தை வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சில மரங்கள்லாம் ரொம்ப அதாவது இலைகள்லாம் ரொம்ப தூங்குற மாதிரியே இருக்கும், ரொம்ப அது ஒரு சேடாக இருக்கிற மாதிரியே இருக்கும். காரணம் என்னென்னா சூரிய ஒளி இருக்கும்போது தான் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். சூரிய ஒளி இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. அப்போ என்ன ஆகுனா அந்த நைட் டைமில் அந்த இலையில் இருக்கக்கூடிய நீரானது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த மரத்தினுடைய ட்ரங்க் இருக்குது, ஸ்டெம்பு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் நின்றுக்கும். திருப்பி மறுநாள் காலையில் அங்கேருந்து வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மறுபடியும் இலைக்கு வந்துடும். அப்போ காலையில் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஒரு மெக்கானிசம் தான். பெரும்பாலும் எல்லா மரங்களையும் பிளான்ட்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டினரி மெக்கானிசம் தான், உங்களுடைய நாலேஜுக்காண்டி. இப்போ சித்த வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோஃபிலியான்னு சொல்லுவாங்க. ஹீமோஃபிலியானா பெரும்பாலும் ஒரு ஆளுக்கு அடிபட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து உடனே கிளாட் ஆகாது, உறையாது. சில ஆளுகளுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும், சில நேரத்தில் ரத்தமே உறையாமல் செத்து போனவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஹீமோஃபிலியாவில் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த நோ டச் பிளான்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தொட்டாட்சினிங்கே, இது வந்து ஒரு அற்புதமான மெடிசின். அதாவது என்ன சொல்கிறாங்க சித்த வைத்தியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீமோஃபிலியாவுக்கு மருந்து தயாரிக்கும் போது இந்த தொட்டாட்சினிங்களோட வேறு இலைகள்லாம் வச்சு தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதை விட்டுட்டு அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹீமோஃபிலியாவில் வந்து ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா, அதில் ஒரு என்சைம் இருக்குங்க. அந்த என்சைமுடைய டிஃபிஷியன்சி ஆச்சுன்னா அந்த மாதிரி ஹீமோஃபிலியா வந்துடுது. அதாவது இதில் வந்து ஹீமோஃபிலியா ஏ, ஹீமோஃபிலியா பின்னு ஒன்று இருக்குது. அந்த ஹீமோஃபிலியா ஏங்கிறது பெரும்பாலும் ஆண்களை தாக்கும். 99.9% வந்து ஹீமோஃபிலியாவில் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த ஹீமோஃபிலியா ஏ அப்படின்னு தான் இருக்கிறவங்களை மட்டும்தான் பாதிக்கும். பெண்களுக்கு வந்து ரொம்ப ரேர் தான். சப்போஸ் அப்படி அவங்க வந்தாலும் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ இந்த ஹீமோஃபிலியாவுக்கு இது ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான மெடிசன் தான் பெரும்பாலான சித்த வைத்தியர்கள் தங்களுடைய கருத்துக்களை வச்சுருக்காங்க. அதே மாதிரி கேன்சர் செல்லை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அற்புதமான இதுனா மறக்க முடியாத ஒன்றுங்க. இந்த தொட்டாட்சினிங்கில் வந்து சின்ன சின்ன முள்கள்லாம் இருக்கும். இந்த முள்கள் எதுக்கு இருக்குன்னா, அது வந்து தங்களை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்காண்டி சின்ன சின்ன முள்கள் அதில் இருக்கும். ரெண்டாவது வந்து அதில் வந்து கனிகள் இருக்கும். அந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பட்டையாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து அது வந்து 0.5 மில்லிமீட்டர் அளவு உடையதாக இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன பூ இருக்கும். அந்த பூ வந்து என்னென்னா சின்ன பால் சைஸில் இருக்கும். அதை பார்த்தாவே ரொம்ப அவ்வளோ நளினமாக பக்காவாக அழகாக இருக்கும். பார்த்தாவே வந்து ஒரு அட்ராக்டபுளாக இருக்கும். ஜென்ரலாக வந்து இது கிராமத்துலேயும் ஒரு ஐதீகம் இருக்குது. என்ன ஐதீகம் இருக்குன்னா, இந்த ஃப்ளவர் வந்து வளர்ந்து வச்சுங்க, தொட்டாட்சினிங்களுடைய செடியினுடைய பூ வந்து ஒரு வருஷத்தில் வந்து நல்லா தளதளன்னு வளர்ந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா அந்த வருஷத்தில் வந்து பஞ்சம் பட்டினி வராது, மழைகள் நல்லா வரும், மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், மக்கள்கிட்ட வந்து காசு வந்து ரொம்ப இருக்குன்னு ஒரு ஐதீகம் வந்து இன்றைக்கும் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த செடி வந்து என்னென்ன மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேன்சர் செல்லை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அற்புத குணம் கொண்ட ஒரு அற்புதமான செடி தாங்க இந்த செடி. ரெண்டாவது வந்து இந்த பைல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணுங்களேன். இப்போ தான் நம்ம பைல்ஸுக்கெலாம் வந்து ஒரு மருந்துகளில் வந்து இங்கே ஆங்கில மெடிசன் சரி அலோபதி எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு 50, 60, 100 வருஷம் முன்னாடி பாருங்கள், அப்போல்லாம் அந்தளவுக்கு மருந்து வசதிகள் கிடையாது. அந்த மாதிரி டைம்லாம் வந்து இந்த தொட்டாட்சினிங்க, இந்த நாயுருவி பொடி இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது எப்படி சாப்பிடுவோம்னா, வெள்ளாட்டும்
வெள்ளாடு இருக்குது பார்த்தீங்களா, ஆடுடைய பாலில் டெய்லி மார்னிங் போட்டோ இல்லை நைட்டோ போட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது பைல்ஸ் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படுது பார்த்தீங்களா சில கோளாறுகள், அந்த கோளாறுகள்லாம் சரி பண்ணக்கூடியது, அதாவது தூக்கம் வரக்கூடிய தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செடிங்க அது. அருமையாக, அதாவது டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டிப்ரெஷனை நீக்கி மன அழுத்தம்னு சொல்லுவாங்க, சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க. சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மன அழுத்தம், அந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய மிக உன்னதமான செடியை நான் வந்து மறக்க முடியாதுங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரும்பாலும் இந்த சொறி சிறங்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆல் ஓவர் எல்லா ஸ்கின் டிசீஸுக்கும் ஒரு அற்புதமான செடி. சின்ன சின்ன வெட்டுக்காயம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டுக்காயம் ஒரு தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இதை எடுத்து டக்குன்னு இந்த சாரை வந்து போட்டு புண்ணுக்கு வந்து ஒரு முதலுதவி இதை வந்து உபயோகப்படுத்தக்கூடியது அந்த மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் இதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் அதிகமாகவே இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம இதை வந்து உட்கொள்ளும் போது நம்ம டாக்டருடைய அட்வைஸோ இல்லை அனுபவ ரீதியாக நம்ம அதை பயனை பெற்ற பின்னாடி தான் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு பலவிதமான அதாவது டாக்டர்கள் வந்து நமக்கு அறிவுறுத்துகிறாங்க. அதனால் டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் நம்ம வந்து இதை சாப்பிட்றதுங்கிறது நல்லது கிடையாது. இப்போ ஆன்மீகத்தில் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம். அதாவது இதை வந்து ஒரு சந்திரனா, நான் முன்னாடி இந்த வீடியோ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஏன் வந்து இதை வந்து துளசிக்கு நிகராக சமூகம் வந்து அங்கீகரிக்க மாட்டேங்குதுன்னா, இதை வந்து மந்திர மூலிகைன்னு சொல்லுவாங்க, மாய மூலிகைன்னு சொல்லுவாங்க, வசிய மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இதோட வேரை எடுக்கணும்னா கூட என்ன பண்ணுவோம்னா தாந்திரீக முறைப்படி தான் எடுக்க முடியும். தாந்திரிக முறைன்னு என்னென்னா அந்த வாங் சிங்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மந்திரங்கள், அதுக்குன்னு ஒரு காப்பு கட்டி இத்தனை நாள் விரதம் இருந்து இத்தனை நாள் இந்த டைமில் தான் போய் எடுக்கணும்னு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதுபடி போய் தான் அந்த தாந்திரிக முறைப்படி தான் அந்த வேர்களை வந்து எடுக்க முடியும். அந்த இல்லைன்னா நம்ம எடுக்க முடியாது. அதாவது இந்த அதர்வண வேதங்களில் வந்து ரிக் யஜுர் சாமம் அதர்வணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அதர்வண வேதங்கள் ஒன்று இருக்குது. அந்த அதர்வண வேதங்கள் என்னென்னா கடவுள், சில கடவுள், அதை போய் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, உதாரணம் சொல்லணும், சத்ரு சம்ஹார ஹோமம்னு சொல்லுவாங்க. சத்ரு சம்ஹாரம்னா எதிரியை நாசப்படுத்துறதுக்காண்டி. இது பெரும்பாலும் அந்த காலத்தில் ராஜாக்கள் போருக்கு போக முன்னாடி இந்த யாகத்தை வளர்த்துட்டு தான் போவாங்க. நீங்கள் பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா போருக்கு முன்னாடி ஒரு எருமமான வந்து பலி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து அது ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி தாந்திரிக முறைகள் என்னென்னா பூஜை புனஸ்காரங்கள், பூஜைகள், மந்திரங்கள் சொல்லி அந்த கடவுளை வந்து வசைப்படுத்தி தங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறது. அப்போ இது வந்து சமூகத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, சமூகத்துக்கு அதை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனாலும் துளசி சமூகத்துக்கு தான் யூஸ் ஆகுது. இது வந்து சமூக நலன்களுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க, பட் அது தவறுதலாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் துளசி அளவுக்கு இது அங்கீகாரம் கிடைக்காத காரணம் இதுவும் ஒரு காரணமாக வந்து பலவிதமான ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க. ஆன்மீகவாதிகள் வந்து இந்த தாந்திரிக முறைகள் தெரியாதுன்னா தெரியும், பட் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் அது பண்ணுறதுனால அதில் என்ன பிரச்சனைகள் வந்து வரும், அதாவது என்னென்னா ஆன்மீகத்தை தேடி போயிட்டு இருக்கிற ஆள் வந்து தாந்திரிகம் வந்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அதான், அதாவது அந்த தாந்திரிக முறைப்படி இந்த வேர்களை எடுத்து சித்த வைத்தியத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவுகள் இருக்குன்னு வச்சிங்களேன். கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் இருக்கும்போது இந்த தொட்டாச்சினிங்கை வந்து சந்திரனாகவும் ஆணாகவும் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த துளசி வந்து பெண்ணாகவும் சூரியனாகவும் கன்சிடர் பண்ணி இது ரெண்டு பிளான்ட்டையும் சேர்ந்து வச்சு வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் வச்சு வளர்த்தாங்கன்னா அந்த ராகு கேது தோஷம் வந்து நீங்கும் அப்படிங்கிறத வந்து பல சமூக ஆர்வலர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒரு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நிலக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நான் இருக்கும்போது 100 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் போயிருக்கும்போது அங்கே ஒரு சாதுன்னு சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது, சாதாரண ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டு குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோ அந்த மாதிரி ஒரு வயதான சொல்ல முடியாது, ஒரு நார்மல் ஸ்டேஜ். அவர் வந்து நாங்கள் போகும்போது அவர் என்னுடைய நண்பர்கிட்ட சொல்ல பணத்தை கொடுப்பா, புளிஞ்சு போடு, மரியாதையோட போடு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் துளசி எடுத்துகிட்டு போனோம் அந்த ஆஞ்சநேயருக்கு சப்மிட் பண்ணும்போது. அப்போ அவர் சொன்ன கருத்துக்கள் தான் இந்த கருத்துக்கள். இந்த தாந்திரிகம்னா என்ன, துளசிக்கு இதை ஏன் அங்கீகாரம் கொடுக்குறாங்க, ஏன் தொட்டாட்சினிக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த துளசியும் தொட்டாட்சினியும் வடகிழக்கு முறையில் வச்சு வளர்க்கும்போது இந்த மாதிரி ஏற்படும் சொல்லி ஒரு சாதாரண ஒரு ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போசு யாசகம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாது முடிவில் இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் தான் நான் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காண்டி சொல்கிறேன். அதே மாதிரி இதோடைய அடுத்த பலன்னு நம்ம சொன்னோம்னா, இது வந்து மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம உடலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நம்ம சொல்கிறோம். மேக்னெட்டிக் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 48 நாள் வந்து இது ஒரு தாந்திரிக முறைகள் படி சில மந்திரங்கள் ஜபிச்சு
நம்ம டெய்லி அதை தொட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த செடியில் இருக்கிற மேக்னெட்டிக் வைப்ரேஷன் நம்ம உடம்புல வந்து சேரும். அப்போ நமக்கு சில இன்டியூஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு அற்புதமான ஒரு கருத்துக்கள் வந்து என்ன முன்வைக்கிறாங்கன்னா, இந்த செடிக்கிட்ட வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து நம்ம இந்த செடிக்கிட்ட சொன்னோம்னா இந்த செடி வந்து பஞ்சபூதங்கள் மூலியமாக அட்மாஸ்பியருக்கு அல்மைட்டி கிட்ட வந்து நம்ம வந்து இது கன்வே பண்ணி நமக்கு வந்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் கூடிய அற்புதமான செடி தான் அப்படின்னு சொல்லி சில ஆன்மீகர்களும் நமக்கு ஒரு கருத்துக்களை வச்சுருக்காங்க. பட் என்னதான் இந்த செடி வந்து இவ்வளவு மருத்துவ பயன்கள் இருந்தாலும், மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும், ஆன்மீக மக்களுக்கு வந்து இது உபயோகப்படுத்துவதாக இருந்தாலும், ஆனால் துளசி அளவுக்கு இந்த செடிகள் வந்து சமூக அந்தஸ்து கிடைக்கலை. மக்களுக்கு வந்து இந்த செடியோட பயன்கள் வந்து பெரும்பாலும் தெரியல. வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதாங்கிறது கூட தெரியல. ஆனால் வீட்டில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் வளர்க்கக்கூடாது, இது வந்து கார்டனில் வெளியே தான் இருக்கணும். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நீ வளர்க்கலாம். இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் வந்து துளசியோடு சேர்த்து இதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரண்பட்ட கருத்துக்கள் வந்து இந்த செடிக்கு வந்து அது அதிகமாகவே இருக்குது. ஒரு அற்புதமான மூலிகைங்க, ஆனால் சமூக அந்தஸ்து கிடைக்காத ஒரு மூலிகை. பட் இந்த மூலிகை இனிமேல் நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், அதோட அந்த ஃப்ளவருடைய அந்த நளினத்தை நீங்கள் பாருங்கள். ரொம்ப அற்புதமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்மீகத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய செடி, அழகுக்கும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி தான். நீங்கள் அதை வந்து கிராமப்புறங்களிலும் தோட்டங்களிலும் பொட்டானிக்கல் கார்டன் போகிறீங்கனாலும் சரி, ஹெர்பேரியம் நீங்கள் கலெக்ஷன் பண்ண போனாலும் சரி, இந்த தொட்டாட்சி நீங்கள் விட்டுட்டு யாரும் வந்து ஹெர்பேரியம் வந்து கலெக்ஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஏற்கனவே சொன்னேன் பெக்குலியர் கேரக்டர். இந்த இலை வந்து படக்குன்னு சுருங்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம தொட்டால் தான் வந்து அது சுருங்கி போகும்னு சொல்ல முடியாது. ஈவன் ஒரு ஹார்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபோர்ஸில் கூட அது அதிர்வுகளில் கூட என்னென்னா டபக்குன்னு இலை வந்து மூடிடும். இலை அந்த தண்ணி மழை விழுது பார்த்தீங்களா, மலையினுடைய துளி வந்து மலையுடைய வாட்டர் துளி வந்து அந்த இலை மேலே விழுந்தால் கூட புஷ்பம் வந்து மூடிக்கும். ஒரு ஃபோர்ஸ் வந்தால் கூட டபக்குன்னு மூடிக்கும். அந்த மாதிரி வந்து பெக்குலியர் கேரக்டர். சயின்ஸ் டெவலப் ஆக முன்னாடி வந்து இந்த செடியை வந்து ரொம்ப அபூர்வமாக பார்த்தாங்க. ஆனால் சயின்ஸ் டெவலப் பண்ண பின்னாடி பாட்டனிஸ்ட் இதுக்குரிய காரணங்களை கண்டுபிடிச்ச பின்னாடி இந்த மூலிகைகளுக்கு இருக்கக்கூடிய பல மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. அந்த மெக்கானிசம் சொல்கிறாங்க, ஆஸ்மாட்டிக் பிரின்சிபல்ஸ், ப்ரெஷர் எப்படி வந்து இதை மூடுது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம சொசைட்டிக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை தான். அந்த மாதிரி மூலிகைகளை வந்து நம்ம வந்து போற்றி பாதுகாத்து வந்தால் வருங்கால சொசைட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து அவர் கேட்டிருந்தார், விஜயகுமார் நினைக்கிறேன், அவர் கேட்டிருந்தார், அதாவது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ஹவு யூ ஹேவ் டு ஃபேஸ் த இன்டர்வியூ பேனல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் லாஸ்ட்டு வீடியோவில். அவருக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து ஹால் சர்வீஸில் ஒர்க் பண்ணிங்களா, சாஃப்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணிங்களான்னு தெரியல. சாஃப்ட் சர்வீஸில் மெயினாக 3 இருக்குது. அதாவது என்னென்னா கேட்டரிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இது நம்ம கேட்டரிங் மெயின், அதுக்கப்புறம் க்ளீனிங் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த செக்ஷனில் வேலை பார்க்குறீங்கன்னு தெரில, அது எந்த கேட்டரியில் வேலை பார்க்குறீங்கன்னு தெரில, அதுக்கு தான் வந்து கொஸ்டின்ஸ் மாறும். க்ளீனிங்கில் இருக்கிற ஒரு ஐடியாஸ் வந்து நம்ம கேட்டரிங்கில் வேலை பார்க்குறாட்டும் நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்து ரெசிப்ரோக்கல் கேரக்டர் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதேமாதிரி ஹார்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா அதில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ப்ளம்பிங் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் ஃபெசிலிட்டி கோஆர்டினேட்டருக்கு வந்து கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஃபெசிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொஸ்டின் வேறு மாதிரி இருக்கும், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னும் சில நண்பர்களும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு அதான் அந்த வீடியோக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நினைக்காதீங்க, நாங்கள் வாய்ப்பு கிடைச்சனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.